உலக மாமா நம்பர் 1 மாமானா மாமாக்கள் வரலாற்றில் அவன் நம்பர் 1. அவனோட டீலிங் தான் அதில். அம்மாக்காரங்க உலகம் பூரா இருக்கான். தமிழ் ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு, அந்த ஃபீல்டு பொதுவாக எல்லாமே இருக்காங்க. இப்போ பெண்களை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் ஒருத்தர் உலக அளவில் எல்லா நாடுகளையும் மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து எவனை வேணால் நான் நினச்சானா இவனை தூக்கிட்டு அவனை பிரசிடென்ட் ஆகிடுவேன். அது எங்கே? அமெரிக்காவில், உகாண்டாவில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த எப்ஸ்டீன். ஆரம்ப காலத்தில் வந்து எல்லா ஆதிவாசிகளாக இருக்க எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தடுத்து ஃபில்டர் பண்ணி பணக்காரர்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக, போக பொருளாக யாரை மாற்றிட்டாங்க? பெண்களை மாற்றி இப்போ இவங்களுக்கே இடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே கையை கோர்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி மாதிரி சுற்றுவாங்க சாயந்தரம் வரைக்கும். நைட்டு அவனோட தங்கிடுவா. காலையில் அவளை அனுப்பிவிட்டு அடுத்த நாள் இன்னொரு பிள்ளையை ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்க. தாய்லாந்துல வந்து இப்படி செலவு பண்ணலாம். சாதாரண கேப் டிரைவர் அவனே இந்த அளவுக்கு இருக்கான், கடை வச்சிருக்கவன் இவனே இப்படி இருக்கான்னா மல்டி மில்லியனர்ஸ், நம்பர் 1 பணக்காரர், லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கவன் அப்படி கையை பார்த்தானே இந்த பொண்ணு வேணும்னா தூக்கிடுவேன். ஆனால் அவன் நாட்டு சட்டம் கடுமையானது. அதனால தான் இந்த எப்ஸ்டீன் வந்து உருவாகி என்ன பண்ணான்னா மிக அழகான பிள்ளைங்க இருக்காங்களா, 15 வயசு 15 வயசு கீழே 16 வயசு 13 14 வயசு அப்படி பிள்ளைங்கள இந்த மாதிரி கோடீஸ்வர கிழவன்களுக்கு சரி இங்கேனா பார்த்துருவாங்கல்ல, அதனால தனி தீவு. இந்த வேலையெல்லாம் பெர்ஃபெக்டாக செய்கிறவன் தான் எப்ஸ்டீன். உள்ள எவனுமே என்ட்ராக முடியாது. காக்கான் வயல எதுவுமே அந்த தீவுல வர முடியாது. அதான் எப்ஸ்டீனோட தீவு. அந்த தீவில் எல்லாமே 16 வயசு பிள்ளைங்க, சரக்கு மற்றும் பெண் இருக்கு. அது 18 வயசு கீழே இருக்கு. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் நைட்டே அங்கே தான் நடக்கும். அப்போ அதோட ரேட்டு அவன் சொல்கிறது தான் ரேட். இவனுக்கு தேவை ஒரு பொருள். இவன்ட்ட ஒரு 10 லட்சம் கோடி பணம் இருக்குது. இவன் மிஞ்சி எவ்வளோ கேட்டுருவான்? 1 கோடி கேட்பான. அவனோட ஃபைலில் தான் நம்ம மோடிஜி பேர் வரைக்கும். நம்ம சொல்லலைங்க, நீ பாட்டு நான் சொன்னேன்னு. சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காருங்க. வெறும் பண்ணாருன்னு சொல்லலை, டைரியில் அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. வணக்கம். ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டு, எப்ஸ்டீன் ஆவணங்களால் அந்த ஒரு பரபரப்பு, அதெல்லாம் பொய் அப்படின்னு நீதித்துறை சொல்லியிருக்காங்க. பட் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற பெயர்கள், இந்த ஆவணங்கள் முன்பிருந்தே ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தின ஒன்று. அதிலும் குறிப்பாக உலக பணக்காரராக மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மீதுலாம் சர்ச்சைகளை ஏற்படுத்தினது. பிறகு அவர் இறந்து விட்டார் நினைக்கிற சர்ச்சைக்குரிய மரணம்லாம் சொன்னாங்க. பட் மீண்டும் இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முதல்ல யார் இந்த எப்ஸ்டீன், என்ன நடந்தது அன்றைய காலத்தில்? இன்னைக்கு பலருக்கும் தெரியாமல் திடீர்னு ட்ரம்ப் மீது அப்படிங்கும்போது எல்லாரும் தேட தொடங்கியிருக்காங்களே சார், என்ன நடந்தது சார்? அதாவது இப்போ நீங்கள் ட்ரம்ப்பை நினச்சா பார்க்க முடியுமா? முடியாது சார். ஆனால் எப்ஸ்டீனால் பார்க்க முடியும். எல்லாரையும் பில்கேட்ஸ் பார்க்க முடியும். சந்திரபாபு நாயுடெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட 6 மாதம் கழித்து வரேன்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. யார்? பில்கேட்ஸ். நான் எப்ஸ்டீன் ஃபோன் பண்ணான்னா இந்த வந்துடுறேன்ப்பா, எங்கே நிற்கிறேன் அப்படின்னு, இந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் தான் எப்ஸ்டீன். எதை வச்சு அவன் பெரிய விஞ்ஞானியா அறிவாளியா அப்படிலாம் பார்த்தா அவன் இல்லை. உலக மாமாவன் நம்பர் 1 மாமானா மாமாக்கள் வரலாற்றில் அவன் தான் நம்பர் 1. அதாவது அவன் எப்படி அப்படின்னா அவனோட டீலிங் தான் அதில். மாமாக்காரங்க உலகம் பூரா இருக்கான். தமிழ் ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு, அந்த ஃபீல்டு பொதுவாக எல்லாமே இருக்காங்க. இப்போ பெண்களை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் ஒருத்தர் உலக அளவில் எல்லா நாடுகளையும் மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து எவனை வேணால் நான் நினச்சானா இவனை தூக்கிட்டு அவனை பிரசிடென்ட் ஆகிடுவேன். அது எங்கே? அமெரிக்காவில், உகாண்டாவில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அந்த எப்ஸ்டீன். இவன் என்ன பண்ணுறான்னா தொழிலதிபர். அவன் தொழிலதிபர் தானே, தொழில் தானே பண்ணுறான்றதுனால தொழிலதிபராக வளர தொழில் அதிபர்னு அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ வந்து என்னென்னா இருக்கான் அவன் வந்து எப்படின்னா வேர்ல்டு பவர்ஃபுல்லாக அவனோட எய்ம்லாம் சாதாரண ஆள் இதெல்லாம் கிடையாது. உலகத்தின் நம்பர் 1 யார், நம்பர் 2 யார், நம்பர் 3 யார், இந்த இப்போ நியூயார்க் சிட்டினா யார்? இந்த ஊரில் பெரிய பணக்காரர் யார்? ட்ரம்ப்பு, எலான் மஸ்க்கு, பில்கேட்ஸு. 10 பேர் லிஸ்ட் எடுத்துடுவான். லிஸ்ட் எடுத்து 10 பேரை அப்ரோச் பண்ணுவான் நேரடியாக. அப்ரோச் பண்ணுறது என்ன வச்சு அப்ரோச் பண்ணுறது? இந்த உலகமே பெண்ணை இது அடிப்படையாக வச்சு தானே இருக்குது. ஆண் பெண் உறவு இருக்குது. அது சட்டம் போட்டு இவங்களே பிரிச்சுட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? ஆரம்ப காலத்தில் வந்து எல்லா ஆதிவாசிகளாக இருக்க எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தடுத்து ஃபில்டர் பண்ணி பணக்காரர்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக, போக பொருளாக யாரை மாற்றிட்டாங்க?
பெண்களை மாற்றி இப்போ இவங்களுக்கே இடிக்க ஆரம்பிச்சிச்சு. 60-75 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசு பிள்ளைய தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அப்போ 12 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நம்ம எங்கள் அப்பா எடுத்து பார்த்தா கூட அதெல்லாம் 12 வயசுலேயே 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாச்சி. அதுக்கப்புறம் அது 10 பிள்ளையை பார்த்துச்சு. அது 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு, இறந்துருச்சு. எங்கள் தாத்தா அவர் 95 வயசில் இறந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பேக் ஸ்டோரி எடுத்து நம்ம தமிழன் வீட்டில் இல்லை இந்தியன் வீட்டில் பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா 13 வயசு 14 வயசு இப்போ உங்கள் அம்மாச்சி இருக்குது, இல்லை உங்கள் அப்பத்தா இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணால் சத்தியமாக 15 வயசு தாண்டிச்சுன்னா அந்த குடும்பத்தையே தூத்தி விட்டுருவாங்க. பிள்ளை சடங்காய் 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையான்னு. இதுதான் இந்த உலகம் பூரா இருந்தது. அதற்கு முன்னாடி காட்டு முன்னாடி காலத்தில் இருந்த ஒரு சில விஷயம் இருக்குது. டாப் ஸ்லிப்னு ஒரு இடம் இருக்குது இங்கேன்னா வால்பாறை இல்லை, பொள்ளாச்சிக்கு மேலே இருக்குது. டாப் ஸ்லிப்பில் ஆதிவாசி ஹட் இருக்குது. இப்போ காரெலாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு லைட்டு போடுறதுக்கெலாம் நம்ம ஸ்டோரி பண்ணி போட்டு கொடுத்துருவோம், சோலார் லைட்லாம். பத்திரிகையாளரை அங்கே இருக்கும்போது என்னடா இந்த காலத்தில் இப்படி வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை கேட்டாலே பயங்கரமாக இருந்துச்சு. புரியுதா? அவங்க என்ன அவங்களுடைய வழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இருக்கான்னு தெரில, கரண்ட்டில் கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில ஹட்டையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா முதல்ல அந்த பொண்ணு அந்த பையனோட ஒரு நாள் தனியாக இருக்க வச்சு அந்த பையனுக்கு ஓகேனா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ பிடிக்கலன்னா வேஸ்ட்டு. அன்றைக்கி கடைக்கு போகிறீங்க, துணி எடுக்க, இப்போ சட்டை எடுக்க, இப்போ இந்த சட்டையை வந்து நீங்கள் 10 சட்டையை புரட்டி போட்டு தான் இந்த சட்டையை எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் 10 சட்டையை புரட்டி போட முடியாது, 1-2 ரைட்டு. அப்புறம் என்ன இவனை தூக்கிடுவாங்க, நீ ஏதோ பொய் சொல்கிற, வேறு எதுக்கோ நீ பண்ணுறேன்றாங்க. அந்த ஊர் தலைவர்கள் விட மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த உலகத்தில் இருந்தது. எந்த பெண்ணோட யார் வேணாலும் ஆம்பளை வேணாலும் ஒரு வச்சுக்கலாம். ஆனால் அவர் சேர்ந்துட்டாங்கன்னா பிள்ளை பார்த்தானா அவன் குடும்பமாக அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு இருப்பான். பணக்காரன் ஏழையே கிடையாது. இல்லை இப்போ எவன் வீரனோ அவனுக்கு தான். இப்போ எவனை புளியை அடித்து துரத்துறானோ அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு யானை வருது, அதை திறமையாக துரத்துறான், குரங்க வேட்டையாடி விரட்டுறான், சென்னாயில் கொள்கிறான் அப்படின்னா அவன் பெரிய வீரனாக இருப்பான். இல்லை ஒரே அடியில் மானை வீழ்த்துறான் அன்ற அவன் தானே ஸ்டாராக இருந்திருப்பான். இப்போ பணம் இல்லை. இப்போ அவன் நினச்சானா எந்த பொண்ணோட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து அவன் யார் வேணாலும் உன்னை இவ்வளவு மயங்கிடுவா. நான் சொல்கிறேன் ஆதிவாசி காலத்தில், இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்ததை இவங்களே வந்து இந்த 19 சட்டம் போட்டு அதெல்லாம் கிடையாது. 18 வயசுக்கு கீழே எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. மனித இயற்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. 12 வயசு 13 வயசு 14 வயசு குழந்தைங்க இருக்குது. அதான் நம்ம குழந்தைய பார்க்குறோம். ஏன்னா நம்ம மைண்ட் செட்டு நம்ம வளர்ந்த காலத்தில் சட்டங்களும் நம்ம பார்த்து வளர்ந்த விஷயங்களும் அப்படி தான் வளர்ந்தோம். அப்படி தான் 12 வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 19 வயசில் 18 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் 25க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க, 35 வரைக்கும். இதை வந்து நம்ம அங்கே பொருத்தி பார்க்க முடியாது. அங்கே 12 வயசு நடக்கின்றக்கா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இப்படி பொருத்தி பார்க்க முடியாமல் ஹியூமன் கேட்டல்ஸை மண்டையை கலப்பினது கார்ப்பரேட். எப்படின்னா நீங்கள் 12 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளையை பெற்றுருவீங்க, 13 வயசில் ஒரு பிள்ளை பிறக்கும், 14 வயசில் ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ நீங்கள் பிள்ளையை பார்ப்பீங்கன்னா வேலைக்கு போவீங்களா? இப்போ வேலைக்கு ஆள் வந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதுக்கு வருமானம் வரும். அதை சுற்றிலும் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு பிஸ்னஸாகவும் மாற்றணும். மக்களை வெளியில் கொண்டு வரணும். குடும்பம், பிள்ளை குட்டி, புருஷன் அப்படின்றத விட்டு வெளியில் கொண்டு வந்தால் தான் என்ன ஆகும்னா பணம் பரவலாக்கப்படும். இப்போ உங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்குது, உங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கீங்க, உங்கள் அப்பா 3 பேருக்கு எழுதி வச்சிடுறாரு. நீங்கள் அதுக்குள்ளேயே கடந்தீங்கன்னா யாருக்கு பிரயோஜனம்? நீங்கள் அங்கேயே நெல் புள்ளையும் செஞ்சுக்கிட்டு அங்கேயே தின்னுட்டு அங்கேயே அதே வீட்டில் படுத்துக்கிட்டு அண்ணனுக்கு ஒரு போர்ஷன்னு உங்களுக்கு ஒரு போர்ஷன்னு இப்படி இருக்கும். பிள்ளைங்க பிறக்கும், அதுகளும் விவசாயத்தை பார்க்கும். அந்த வீட்டை தான் நீங்கள் வரமாட்டீங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழாவுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் போடுவீங்க. இதனால் உலகத்தில் எதையுமே நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் மனைவி அனுபவிச்சிருக்காது, உங்கள் பிள்ளையை அனுபவிச்சிருக்காது. அப்போ உங்கள் குடும்பத்தை வெளியில் கொண்டு வரணும். உங்கள் பையன் ஒரு வேலை பார்க்கணும், நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும், உங்கள் மனைவி ஒரு வேலைக்கு போகணும், உங்கள் அப்பா ஒரு வேலைக்கு போகணும், இந்த காசெல்லாம் கொண்டு வரணும், அதை எல்லோரும் சேர்ந்து செலவு பண்ணணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும். இப்படின்ட்டு இருந்தால் தான் இந்த உலகம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் கார்ப்பரேட். அப்போ இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் வரும்போது இந்த பிள்ளைக்கு 12-13 வயசில் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. புருஷனா வீட்டிலே கிடப்பான்,
வேலைக்கு வாடானா இல்லை 4வது பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்குன்னுவா, அப்புறம் அடுத்த நாள் 3வது பிள்ளைக்கு வயிற்றால போகுதுன்னுவா, வாழ்க்கை இதோட நாசமாக போயிடும். ஸோ அப்போ என்னென்னா இவன் கல்யாணமே பண்ணக்கூடாது, ஆனால் என்ஜாய் பண்ணிக்கணும். முதல்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது, அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி, ஏன்னா 12-13 வயசில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பால் உணர்வு வந்துடும், அதை அடக்கி வேணால் வைக்கலாமே தவிர அது இயற்கை. அப்போ என்ன பண்ணுறான்னா இதையும் திறந்து கொடுக்கலான்றது தான் அந்த ஓஐஎல்லாம் வந்தது. அப்போ சட்டம்லாம் வந்தது, எவன் எவ பொண்டாட்டி கூட வேணாலும் பார்த்துக்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் ரூம் போட்டு தங்கலாம், அது வேறு பொண்ட புருஷனாக இருக்கலாம், வேறு பொண்டாட்டியாகவும் இருக்கலாம். ஒரு முதிர்ச்சி அடைந்த 18 வயசுக்கு மேலே என்ன ஆணும் பெண்ணும் ஒரே ரூமில் தங்கிக்கலான்ற சட்டம்லாம் இந்தியாவில் வந்து காரணம். லிவிங் டுகெதர் மாதிரி எல்லாமே மாறிக்கலாம். சரி, இவன் என்ன பண்ணுவான், இவனும் ஒன்றும் பண்ண முடியாது, இவனை கல்யாணம் பண்ண முடியாதுன்றோம், அவனுக்கு சம்பளமே 22,000 வருது, இதை வச்சு வீட்டு வாடகையை அவன் கொடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு இயற்கை உந்துதல் இருக்கும். அவள் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்க 8,000 சம்பளம் தருவாங்க, குடும்பம் நடத்த முடியாது. சரி 2 பேரும் வா ஈஸியாக இருக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம் இப்படின்னு. அப்போ வந்து போனால் அங்கே போய் செலவு பண்ணுவீங்க, அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அங்கே ஒரு ரூம் போடுவீங்க, அதுக்கு சட்டத்தை மாற்றணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிரும். அப்போ சட்டத்தை எளிமையாக்கி இதாகி கார்ப்பரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் வளைஞ்சு வேறு மாதிரியே போயிடுச்சு. இப்படி போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா 13-14 வயசில் உறவு வைத்துக்கொள்வாங்கல்ல, சரியா? நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் என்ன சொல்கிறாங்கன்னா உறவு வைத்துக் கொள்வதற்கு சரியான வயசு இப்போ பூப்படைந்த உடனே ஒரு 2-3 வருஷம், ஒரு 15 வயசுன்னு வச்சுங்க, 12 ரொம்ப கம்மி, 13 ரொம்ப 15 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு தேவைகளும் வேகங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா பல கோடிகள் பணம் வச்சுருக்கவன் சட்டத்தை மாற்றிடுறவுடனே இவனுக்கு இளம் பெண்கள் தேவை. இவனுக்கு 50 வயசு 60 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், புரியுதா? அப்போ அந்த காலத்தில் மதத்தின் பெயரால் மடக்கி போட்டு வச்சுருந்தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்ன பண்ணுவான்னா, அவன் தானே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தவன், அவன் லொக்கு நிலிமிட்டு சாகிற நிலைமையில 70 வயசில். ஆனால் அவருக்கு கல்யாணம் வந்து விதவையை பண்ண மாட்டார், ஒரு 35 வயசு பிள்ளையெல்லாம் பண்ண மாட்டார், 40 வயசு பிள்ளையை பண்ண மாட்டார், 16 வயசு பிள்ளையை தான் அவர் கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்துட்டு அவர் செத்தாருன்னா சிதையில் தூக்கி இதையும் போட்டுடணும். உனக்கு என்ன வாழ்க்கை, அவனே செத்து போயிட்டான்ல, அவனே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற இருந்தால் என்ன, உனக்கு வந்து இறைவன் விதித்தது அவ்வளோதான் அப்படின்னு அந்த தாத்தா. அவர் தான் உனக்கு கணவர், அவருக்கு சேவை செல்ல வேண்டி தான் இறைவன் உன்னை படைச்சிருக்கான். அவர் செத்துட்டாருன்னா நீ எப்படி வாழ்வ, நீ போய் குளிச்சிடதில்ல, தூக்கி தீயில போட்டுருவாங்க. இந்த இது நம்ம ஊர் சங்கியல் வச்சுருந்தாங்களா. வெளிநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தை இது பண்ணுறதுக்காக அவங்க சில நாடுகளை, காலனி நாடுகளை, இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் ஆழமானது, அவனுக்கே போதிக்கப்படும். தமிழ் கலாச்சாரம்ன்றது அவனுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியவும் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தோம் நம்ம. அதனால் நம்ம ஊரில் அவன் அதை வச்சுக்கல. அப்போ என்ன பண்ணான்னா சில வீக்காக இருக்க நாடுகள்லாம் பார்க்குறான், தாய்லாந்து, கம்போடியா, மயான்மர், அப்புறம் மயான்மரில் அப்படி இல்லை, இதில் இந்தோனேஷியாவில், பிலிப்பைன்ஸில், இங்கெல்லாம் போய் இவங்க கொஞ்சம் கலாச்சாரத்தை நமக்கு மடங்குறாங்கன்னொடனே இளம் பிள்ளைங்க இருக்குல்ல 15-16 வயசை அங்கே ரெடி பண்ணுறான், ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸ் ரெடி பண்ணுறான். அதுதான் தாய்லாந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி இருக்குது. தாய்லாந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு, அந்த மாதிரி சூழல் இங்கே ஃபுல்லாக இல்லைன்னா கூட அதை உருவாக்கி அங்கே போய் அந்த வயசு பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுவான். அவன் ஊரில் பிரிட்டனில் பண்ண மாட்டான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலியில் பண்ண மாட்டான். சில விஷயத்தை உருவாக்கிறான், பணத்தை கொடுத்துட்டு உருவாக்கி அந்த நாட்டையே உருவாக்கி எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வை, நான் விருந்துக்கு வருவேன்ற மாதிரி தான் தாய்லாந்து. புரியுதா? வருவாங்க, 3 நாள் இருப்பாங்க. 16 வயசு பிள்ளை, இவனுக்கு 75 வயசு இருக்கும். நீங்கள் இப்போயும் பட்டாயாலையோ எங்கேயோ போனீங்கன்னா அவன் பிள்ளை குட்டிலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியாக வந்துடுவான். காலையில் ஒரு பிள்ளையை கூடுவான், 16-17 வயசு, அதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், அப்படியே கையை கோர்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி மாதிரி சுற்றுவாங்க சாயந்தரம் வரைக்கும். நைட்டு அவனோட தங்கிடுவா, காலையில் அவளை அனுப்பிவிட்டு அடுத்த நாள் இன்னொரு பிள்ளையை ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்க. புரியுதா? அதுக்கு வந்து அங்கே வந்து என்னென்னா அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. புரியுதா? ஏன்னா பிச்சை காசு அவனுக்கு $500 $45,000 நம்ம காசுக்கு 45,000, அவனுக்கு $500 ஒன்றுமே கிடையாது. மாதத்துக்கு $10,000 சம்பாதிப்பான். புரியுதா? அந்த $500 வச்சு 2 நாளைக்கு 2 16-17 வயசு பிள்ளைங்கள லவட்டிடுவான். காலையில் கூப்பிட்டு போகிறது, அவளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவன் என்ன கேட்டுறப்பா, ஒரு ட்ரெஸ்ஸு கேட்பான், எவ்வளோ 3000 வாங்கிக்க,
ஷூ கேட்பேன் 4000 வாங்கிக்க, இது வேணுமா, வளையம் வேணுமா, இது வேணுமா, கோல்டு ட்ரிங்கு ரைட்டு ஒரு 2 கிராம் 10,000 வாங்கிக்க. வாங்கி கொடுத்தா அவள் என்ன வேணாலும் அவளுக்கு பண்ணுவாள்ல. அப்படியே அவளோட சுற்றுறது, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றது, சாயந்தரம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, நைட்டு இது பண்ணுறது, பார்ட்டி போகிறது, அங்கே பீரியர் அடித்து டான்ஸ் ஆடுறது, நைட்டு அவளோட படுத்துறது, காலையில் அவள் போயிடுவா. திரும்பி ஃப்ரெஷ்ஷாக இன்னொருத்தியை கூப்பிட்டு வருது அடுத்த நாள். இப்படி ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிடுவாங்க ஜெர்மன்லேருந்து வந்து. அப்போ எவ்வளோ செலவு? 50,000 அவனுக்கு பிச்சை காசு, இவளுகளுக்கு பெரிய காசு. ஸோ அந்த மாதிரி சில நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணி வெள்ளைக்காரன் அனுபவிச்சான். அப்படியே தாண்டி இது இவங்கெல்லாம் சாதாரணமாக கார் டிரைவர், எங்கே தாய்லாந்தில் வந்து இப்படி செலவு பண்ணுறலாம் சாதாரண கேப் டிரைவர் அவனே இந்த அளவுக்கு இருக்கான், கடை வச்சிருக்கவன், இவனே இப்படி இருக்கான்னா மல்டி மில்லியனர்ஸ், நம்பர் 1 பணக்காரர், லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கவன் இப்படி கையை பார்த்தானே இந்த பொண்ணு வேணும்னா தூக்கிடுவாங்க. ஆனால் அவன் நாட்டு சட்டம் கடுமையானது. அதனால தான் இந்த எப்ஸ்டீன் வந்து உருவாகி என்ன பண்ணுறான்னா, மிக அழகான பிள்ளைங்க இருக்காங்களா, 15 வயசு 15 வயசு கீழே 16 வயசு 13 14 வயசு இப்படி பிள்ளைங்கள இந்த மாதிரி கோடீஸ்வர கிழவங்களுக்கு சரி இங்கேனா பார்த்துருவாங்கல்ல, அதனால தனி தீவு. இந்த வேலையெல்லாம் பெர்ஃபெக்டாக செய்கிறவன் தான் எப்ஸ்டீன். தீவு வேணும், அதுக்கும் ஆள் வச்சுருப்பான். புரோக்கரை பிடிச்சி அந்த தீவு என்ன வேலைன்னு கேளு, வாங்கிடு, ரைட் வாங்க, அதை ரோடெல்லாம் போடும், இவங்க காசுலேயே ரோடு போடுவாங்க. ஏன்னா இவர் எப்போயாவது வந்துட்டு போகிறதுக்கு ரோடு ஈடு ஹெலிபேடு எல்லாம் இன்னும் இப்போ ஒரு மினி ஷியானா ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது, டேக் ஆஃப் ஆகிறது, மினி ஃப்ளைட்ஸ் பெரிய ஏர்போர்ட் பக்கத்தில் நிற்கும். அங்கே அவனோட ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வருவான், இறங்கிட்டு மினி ஃப்ளைட்டில் ஏறி சர்ன்னு இந்த தீவில் வந்து இறங்கிடுவான். உள்ளே எவனுமே என்ட்ராக முடியாது, காக்கான்னு இல்லை, எதுவுமே அந்த தீவுக்குள்ள வர முடியாது. அதுதான் எப்ஸ்டீனோட தீவு. அந்த தீவில் எல்லாமே 16 வயசு பிள்ளைங்க, மது எல்லாமே இருக்கும். மதுதான் இவன் எங்கே வேணாலும் குடிப்பாங்க. அங்கே விற்கிறதுக்காக தான் நான் இப்போ ஒரு தாய்லாண்டில் ஒரு சரக்கு பார்த்தேன், 18 லட்ச ரூபா ஃபுல்லு அப்படின்னு. நேரில் நான் அன்றைக்கி பார்க்குறேன், அதை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். 40 லட்சம் 60 லட்சம் 1.5 கோடிக்கெலாம் சரக்கு இருக்குது, இன்னும் அதுக்கு மேலேயே இருக்குது. இவங்க வைக்கிறது தானே வேலை. 50 லட்சம் ஒரு 40 வருஷமாக ஒரு சரக்கு இருக்குது. இந்த சரக்கு இன்றைக்கி அவன் சொல்கிறது தான் வேலை, 10 கோடின்னு சொல்லலாம், 10 லட்சம்னு சொல்லலாம். அவனுக்கு எவ்வளோக்கு விற்றாலும் லாபம் தானே. ஸோ நான் அந்த சரக்கை பார்த்தேன், 18 லட்ச ரூபா அந்த சரக்கு. எது ஒரு ஃபுல்லு நம்ம ஊரில் நான் 550 600 விற்கல, இந்த ஃபுல்லு 18 லட்சம். நான் பார்த்த சரக்கு. ஆனால் 50 லட்சம் 60 லட்சம் 60 கோடி சரி 1 கோடிலாம் இருக்குன்றாங்க. நான் பார்த்ததில்ல, படிச்சிருக்கோம். விஜய் மல்லையாலாம் ஓப்பன் பண்ணுவார் பர்த்டேக்கு, அதுக்காகவே பல கோடீஸ்வரங்க வருவாங்க. ஒரு ஃபுல்லு வந்து 60 லட்ச ரூபா இருக்கும். ஆளுக்கு அப்படி ஒரு லார்ஜ் அடிச்சு, அது விஜய் மல்லையாவோட சேர்ந்தால் தான் அப்படி குடிக்க முடியும் நீங்கள், புரியுதா? ஸோ அப்போ இது மாதிரி ஸ்பெஷல் தான் எப்ஸ்டீன். இந்த பிள்ளை இந்த ஃபிகர் தூக்கிடுவாங்க. விலை உயர்ந்த சரக்கு மற்றும் பெண் இது மாதிரி இருக்குது. அது 18 வயசு கீழே இருக்குது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் நைட்டே அங்கே தான் நடக்கும். அப்போ அதோட ரேட்டு அவன் சொல்கிறது தானே ரேட்டு. இவனுக்கு தேவை ஒரு பொருள், இவன்ட்ட ஒரு 10 லட்சம் கோடி பணம் இருக்குது. இவன் மிஞ்சி எவ்வளோ கேட்டுருவான், 1 கோடி கேட்பானா? பிச்சை காசு அது அவனுக்கு. இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறான், தீவை ரெடி பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, நம்மளை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வச்சுருக்கான். ஆஃபீஸ் மாதிரி இயங்கும். இப்போ நீங்கள் வந்து அவங்க ஸ்டாஃப்கிட்ட காண்டாக்ட் பண்ணோம், அவங்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் லேண்டிங்லேருந்து டேக் ஆஃப் வரைக்கும் சொல்லி இப்போ ஏர்போர்ட் பெர்மிஷன் வாங்குறது வந்து எல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள், தீவுக்குள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு தெரியாமல் இவ்வளோ பண்ணும்போது அவன் 10 கோடி வாங்க மாட்டானா? ஆனால் அது மட்டும் வாங்கினா பரவாயில்லையே, அதுக்கப்புறம் என்ன சார்? இதெல்லாம் வாங்கிட்டு அதில் தான் அவன் எதுலேயுமே அவன் எழுதி வைக்கலை, எந்த இதுவுமே இல்லை. எதில் இவங்கெல்லாம் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, எதையுமே இந்த உலகத்தில் மறைக்க முடியாது. இப்போ இந்த தீவுக்கு எத்தனை ஃப்ளைட் வந்துச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல, அதை யாவனும் மறைக்க முடியாதுல்ல. எப்படி லேண்ட் ஆகணும், அந்த ரூட் இருக்குது, எல்லாமே டவருக்கு தெரியாமல், இன்டர்நேஷ்னல் டவருக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நியூயார்க் சிட்டிலேருந்து கிளம்புறீங்க, உங்கள் ஃப்ளைட் தனி விமானம் கிளம்புது. அது வந்து ரடாரில் ரெக்கார்டிக்கலாக இருக்கும். நியூயார்க்கில் இப்போ ட்ரம்ப் கிளம்புறாரு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, யாருக்குமே தெரியாதியா, பைலட்டுக்கு மட்டும்தான். பைலட்டுக்கு தெரியும்ல, கூட ஒரு 10 பேர் இருப்பான்ல, 5 பேர் இருப்பான்ல, எங்கே போகிறாருன்னு தெரியாது. இந்த 10 பேரோட யாரையும் எல்லாத்தையும் கழட்டி விட்டு செஃபிஃபை வச்சுக்கிட்டு 2 பைலட்டை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வராப்பில், ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்தவுடனே அது எங்கே வந்து இறங்குது, தீவுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண முடியாது. தீவுக்கு பக்கத்தில் இருக்க இப்போ பாரிஸில் வந்து பாரிஸோ இல்லை ஃப்ரான்ஸில் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குதுன்னு வைங்க. அப்போ
ரடாரில் ரெக்கார்ட் ஆயிரும். நியூயார்க் டு பாரிஸ் இந்த ஃப்ளைட் போயிருக்குன்னு, இல்லை ஏதாவது ஒரு தீவுல போய் இந்த ஃப்ளைட் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் நாட்டில் போய் இறங்குது, பெரிய ஏர்போர்ட்டில் ரெக்கார்ட் ஆயிடுச்சா. அங்கே வந்து இவரோட மினி ஃப்ளைட்டு 10 பேர் ட்ராவல் பண்ணுறதுல அதில் பைலட் மட்டும்தான் வரேன். ஏன்னா மித்தவங்களாம் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுனா எல்லாத்தையும் கழட்டி விட்ருவாங்க இந்த ஃப்ளைட்டில் இருக்கடான்னு. அப்போ பைலட்டும் இவரும் மட்டும் போவாங்க, யாரோ ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவார்ல. இப்படி பைலட்டுக்காக தெரியும்ல, தெரியும், கண்ணாடி துடைக்கிறவனுக்காக தெரியும்ல. அப்போ 2 பைலட் வேணும்ல ஸ்டாண்ட் பைக்கு. அப்போ ஒரு 4 பேர்னாலும் போவாங்க. இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. அந்த பைலட்டுக்கெலாம் வந்து சம்பளம் வந்து கோடி கணக்கில் கொடுப்பாங்க. ஏன்னா பர்சனல் பைலட்டில் புரியுதா, நினச்சா ஒரு இடத்துல கொண்டு போய் சொல்லி ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். இதில் வந்து மதுரோ இருக்கார், நிக்கோலஸ் மதுரோ. நிக்கோலஸ் மதுரோ இப்போ அந்த நாட்டை சுற்றி போட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, நிக்கோலஸ் மதுரோ ஒரே ஒரு பைலட்டை தான் 20 வருஷமாக யூஸ் பண்ணுறாரு. அந்த பைலட்டுக்கு என்ன நான் சொல்லியிருக்காங்க, எத்தனாயிரம் கோடி வேணும். அதுவும் வெளியாகிடுச்சு. சிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிக்கோலஸ் மதுரோவை அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் அமெரிக்காவில் இறக்கிடு, நீ வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஃப்ளைட் ரிப்பேர்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அது எங்கே இருக்குன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்க நாடு. அது நீ டேக் ஆஃப் பண்ணுற இல்லையா, ஃப்ளைட்டு ப்ராப்ளம்னு சொல்லி ஏதோ ஒரு ஓரத்தில் இறக்கிறியா போதுமையா, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூட நாங்கள் ரடாரில் பார்த்துக்குறோம், ஒன்று தான் மொத்தம் இறக்கி விட்டு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். எத்தனாயிரம் கோடி வேணும், ஒரு 5000 கோடி அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் அதுவும் வேணான்னு சொல்லிட்டார். நான் நேர்மை 20 வருஷமாக இருக்கேன், என் தலைவனுக்கும் என் நாட்டோட அதிபருக்கு தான் விசுவாசமாக. புரியுதா அவங்களுக்கு? அப்போ இந்த பைலட் எவ்வளோ முக்கியம், அப்போ எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், பர்சனல் பிஏங்கிற மாதிரி. அப்போ இந்த தீவில் வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே ஃபிகர் என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. அமௌண்ட்டாக ஆக்சுவலாக வேறு. அப்போ வந்து இவனுக்கு எப்படி டேரெக்டாக மாமாக்காரனுக்கு காசு கொடுக்க முடியும்? அப்போ அவனோட தொழில் ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி இருக்குது தலைவா, அதை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர். சரி 150 கோடி எவ்வளோ சொல்கிறான் அவன், 200 கோடி சொல்கிறான். சரி அதை உன் பேரில் மாற்றிடு, தொழிலதிபர். உனக்கு வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறா உன் கம்பெனியில், நான் அந்த கம்பெனி பர்ச்சேஸ், சரி அவனுக்கு நான் காசு கொடுத்துறேன், அவன் அக்கௌண்ட்டில் போட்டுறான். இப்படி தான் எப்ஸ்டீன் வந்து தொழிலதிபராக வெளியில் இருக்கான். உள்ளுக்குள்ளே பெரிய மாமா, உலக மாமா. அவன் எப்படி ஆள் பிடிக்கிறான்னா, அழகான பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுறது, ஒரு 15 வயசு பிள்ளைங்க ஸ்கூல்லே ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப அழகாக இருக்குது, இதாக இருக்குது. குடும்பத்தை வந்து உளவுத்துறையை போட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது. சரி அவங்க அப்பா வீக்கானா இல்லை, காசுக்கு மயங்கிறோம், இல்லை அவங்க அம்மா மயங்கிறோம் அப்படின்னா நேராக வந்து அவங்கள பார்ட்டிக்கு கூப்பிட்றது. அவங்க கனவுலேயும் எதிர்பார்க்காத இடத்துக்கு கூப்பிட்றது. ஷிப்பில் பார்ட்டி, அது பார்ட்டி. அப்படி நைஸாக பழகி கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு குளிப்பாட்டி என்ன வீக்னஸ்னு அவங்கள பார்த்துக்க வேண்டியது. பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு மட்டும் ஓகே வாங்கினீங்க அப்படின்னா நீ இருக்க வேண்டிய இடமே வேறு, நீங்கள் வாங்க. உங்களுக்கு கற்பனையில் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு 12 லட்ச ரூபா சம்பளம். 10 கோடி 15 கோடினா 10 கோடியா 100 கோடி அவ்வளோதான். ஆமாம், இதை வச்சு அவங்க காரியம் சாதிக்கிறது, ஃபைல்ஸ் மாத்திர, ஐ மீன் நிறைய விஷயங்கள். இப்போ இதுக்குள்ள தான் சார் 100 கோடியா 200 கோடியா அப்படியே அந்த குடும்பத்தையே விலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் அந்த பிள்ளைய சொல்லிடுவாங்க, நீ மட்டும் இது பண்ணேன்னா நம்ம குடும்பம் வந்து நம்ம ஃப்ளைட்டில். அதுக்கு ஏற்கனவே அந்த ஆசையை தூண்டி முதல்ல செட் பண்ண மாட்டாங்க. தனி ஃப்ளைட்டில் பணக்கார உலகத்தை காமிச்சு இந்த ஆசை இதெல்லாம் நம்ம எப்பப்பா பண்ண போகிறோம், வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லை. அந்த அங்கிள் பெரிய கோடீஸ்வரர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு மண்டைய கழுவி என்ன பண்ணுறது, அந்த அங்கிளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அங்கிள் கேட்குறாரு, இல்லைன்னா என்ன இருப்பது நீ அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையை பிரெயின் வாஷ் பண்ணி 14 வயசில் சம்மதிச்சு அப்படின்னா மல்டி மில்லியனர். பல பிள்ளைங்க சம்மதிக்கலை அப்படின்னா அப்படியே கழட்டி விட்ருவாங்க. புரியுதா? அப்படி ஒரு 10 பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு விருந்தாகிறது. இவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, அவனுக்கு பணம்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி வந்தவன் தான் எப்ஸ்டீன். அவனோட ஃபைலில் தான் நம்ம மோடிஜி பேர் வரைக்கும் இருக்குன்றாங்க. நம்ம சொல்லலைங்க, நீ பாட்டு நான் சொன்னேன்னு போட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காருங்க. வெறும் பண்ணாருன்னு சொல்லலை, டைரியில் அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். அது அவங்க எழுதிருக்க மாட்டாங்க சார், யாராவது சேர்த்து விட்டுருப்பாங்க. ஏன்னா ஜிலாம் அந்த மாதிரி கேவலமாக போக மாட்டார் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அமெரிக்காவில் தான் அந்த நெட்வொர்க் அப்படியே பிடிச்சாங்க. இல்லை ஜி பேர் வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க, அந்த டைரியில் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா கிளப்பி விட்டானா, இல்லை சுப்பிரமணிய சாமி காசை கொடுத்து ஜி பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. இவர் தான் பண்ணியிருப்பார். பண்ணிட்டு ட்விட்டரில் போட்டு டெலிட் வேறு பண்ணிட்டார் சுப்பிரமணிய சாமி. அதுக்கப்புறம் திருப்பி வேறு இதில் லைட்டாக போட்டு விட்ருக்காரு.
அதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்ணான்னு தெரியல. அப்புறம் ஆஸ்பத்திரியில் கிடந்து இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ அதில் இடம்பெற்ற பெயர்கள்னு பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன், பில் கிளின்டன், அப்போவே அடுத்து ட்ரம்ப்பு, அடுத்து இவர் நம்ம உலக நம்பர் 1 பணக்காரர். இப்போ இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம், ரைட்டா? யார் யார் இடம்பெற்றா, இப்போ எதுக்காக இடம்பெற்றாங்க, எப்படிலாம் அவங்கள ஏமாத்துறது, இது எல்லாருமே அதில் உறவு வச்சுக்கல. போய் சிக்கணும்னு இருக்கான். பொய்யா அவங்க பேரை சேர்த்து அவனை மிரட்டுறது, மிரட்டி எதுக்காக இதை பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் மட்டும்தான் இது நடக்கும், என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்த அரசியல்வாதிகளை மிரட்டி என்னென்னலாம் காரியம் சாதிச்சாங்க, உலக நாடுகளில் என்னத்தெல்லாம் மாற்றினாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.